எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இவர் பல மேடை கண்டவர். தனது ஆராய்ச்சியால் பலரையும் வியக்க வைத்து புதுமை படைத்தவர். தனக்கென ஒரு அடையாளம் வகுத்து கொண்டு வீர நடை போடும் பேலன்ஸ் தியரி நாயகன், பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் செவ்வாய் நிற்கும் பலன் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த 8வது ஜோதிட கருத்தரங்கம் ராஜநிலை டிவி சார்பாக நடந்துட்டு இருக்கு. ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் 8வது தொடர்ந்து 8 மாதங்களாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருதுமலையின் அடையாளம் மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த 12 பாவத்தில் ஒவ்வொரு கிரகம் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம பேச போகிறது வந்து செவ்வாயுடைய பகவானை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த செவ்வாய் வந்து 12 பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் வந்து எங்கே இருக்காருங்கிறத தாண்டி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோடைய சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல 2 நிமிஷத்தில். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவிக்கு பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அசுரர்களுடைய நிறைய அட்டூழியங்களை பார்த்துட்டு இருக்கும்போது பூமாதேவியால் தாங்க முடியாத போது சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்த பொழுது சிவபெருமானின் தவ வலிமையால் கிடைத்த ஒரு குழந்தை தான் இந்த செவ்வாய் பகவான். அதன் பிறகு அது எதுக்குன்னா அது போராடுறதுக்காகவே உருவாக்குனது, அதாவது அசுரர்களை அழிப்பதற்காக உருவாக்குனது இந்த செவ்வாய் பகவான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுடைய விஷயங்களை பேச போறோம். இன்னொன்று, நானும் மேஷ லக்னம், செவ்வாய் என்னுடைய தொடர்பில் இருக்கு, சித்திரை நட்சத்திரம். அதனால வந்து செவ்வாய் எனக்கு கூடயே இருக்கு. அதனால செவ்வாய் வந்து ஐயா வந்து எனக்கு கொடுத்து விட்டாரு பேசியான்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, எந்த வீட்டில் கஷ்டங்கள் நிறைய இருக்கும் அங்கே ஒரு செவ்வாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இப்போ உங்க வீட்டுல தீராத வறுமை, தீராத கடுமையான கஷ்டங்களான சூழ்நிலை இருக்குன்னா ஒரு செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ இல்லை செவ்வாயுடைய ராசி லக்னத்திலேயே யாரோ ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அதை நீக்கிறதுக்கு பிறந்தவங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அத்தனை விஷயமும் அவங்க கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சொல்லுவாங்கல்ல, அப்பா சரியில்லை, பையன் வந்து காப்பாத்துறான், அப்பா வந்து வருமானம் இல்லை, பையன் வந்து அப்புறம் தலையெடுத்துக்கு அப்புறம் நல்லா வருது. இது எல்லாமே செய்யறது செவ்வாய் தான். ஒரு வீட்டுல செவ்வாய் பகவான் இருந்தால் ஆரம்பத்தில் வறுமை, பிற்பகுதியில் நன்மை. இது நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். செவ்வாய் இருக்கிறதுனாலயான்னு கேட்டால் திசாபதியில் ஒரு பலன் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கான முக்கியத்துவம் அதுதான். செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தாலே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைப்பார்னு அர்த்தம். அப்போ இந்த செவ்வாய் பற்றின பகவானை பற்றின அந்த 12 ராசிகளில் இருந்தால் என்ன பலன், அது வந்து நம்ம வந்து மேஷ லக்னத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சில வேலைகள் செய்தாலும் இந்த பேஸ் விஷயம்ங்கிறது எங்கேயுமே மாறாது. அப்போ இந்த பேஸ் விஷயங்களை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். செவ்வாய் வந்து 12 பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரகத்துவங்கள் உண்டு. செவ்வாய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பிடிவாத குணம். செவ்வாயினால பிடிவாத குணம் இருக்கும். செவ்வாய் வந்து அடையாளத்திற்கான ஒரு கிரகமும் கூட. தழும்பு அப்படின்னு ஏற்படுதுன்னா அது வந்து செவ்வாய் தான். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சகோதரக்காரகன், மங்களக்காரகன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அதே போல கூர்மையான ஆயுதங்களுக்கு காரகனும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவலி, ஞாபக மறதி, அதே போல கோபக்காரன், முன்கோபி, எதுலையுமே முன்னாடி வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க அடிக்கடி, முந்திரி கொட்ட மாதிரி வந்துடுறேன்னு சொல்லுவாங்களா, இது எல்லாமே இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான். இது போக வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கு காரகன், எதிரிக்கு காரகனும் செவ்வாய் தான். இதுதான் நான் ஆரம்பத்தில் ஒரு இது சொன்னேன். எதிர்த்து போராடுறதுக்காக பிறந்தவர் தான் செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காரு அங்க எந்த விஷயத்தையும் மைண்ட் பண்ண மாதிரி தைரியமா எதிர்த்து நிற்பாங்க. அப்போ இந்த எல்லாமே இந்த பாவத்தில் இருக்கும்போது என்ன பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு முதல் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்ன பாவம். லக்ன பாவத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன ஆகுனா, இவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னா சொல்லிடலாம், இவர் வந்து ஒரு கோபக்காரர், ஒரு முன்கோபி, எதையும் எடுத்தாங்க அவுத்தான் பண்ணிடுவாரு. சிறு வயசுல இது வரும். சொல்லுவாங்க இளம் கன்று பயமறியாது அப்படிம்பாங்க. அது இந்த லக்ன பாவத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு கண்டிப்பா பொருந்தும். அது மேஷத்துல இருந்தா சொல்லவே வேண்டாம், கன்ஃபார்மா அது பொருந்தும். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு தலைவலி அடிக்கடி வரவங்களும் இந்த லக்ன பாவத்துல செவ்வாய் வந்தால் தலைவலி கண்டிப்பா வரும். அதே போல ஒரு வெட்டு தழும்போ அல்லது வெட்டு காயங்களோ ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல இருக்கும். செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் தலையில் அடிபடும். அது எப்போங்கிறது திசாபுத்தியின் அடிப்படை, ஆனால் கண்டிப்பாக உண்டு. இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சரி, இப்ப வந்து பாருங்க, நம்ம கோபக்காரன் முன்கோபி நம்ம சொன்னோம். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு இன்னொரு காரகம் என்னன்னா குணம். எதை தனக்குள் வைத்துக்க முடியாத அதை வெளிக்காட்டுவதுதான் செவ்வாயினுடைய இயற்கையான இயல்பு. அப்ப செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் கோபம் வருதுன்னு என்ன அர்த்தம்னா அதை தாங்கிக்கக்கூடிய பக்குவம் இல்லை, தாங்கிக்கூடிய மனசு இல்லைன்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் யாருக்கு இருக்கோ அவங்க குணமான ஆளாவும் இருப்பாங்க. எதுக்காக கோபப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா காலபுருஷன் 159 தான். மாரல் லேங்கர், சமூக கோபம் இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவனால ஏத்துக்க முடியாது. அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் முன்கோபி, சிடுமூஞ்சி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த இயற்கையான குணம் இருக்கும். அதே நேரத்தில் அவர்களை நம்பலாம். ரொம்ப அருமையான ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. என்னடா இந்த மனுஷனை போய் நம்ம பேசிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு அந்த செவ்வாயானது நடந்து கொள்ளும். அவங்களால் தாங்கிக்க முடியாது, அதனாலதான் அந்த கோபமே வருது. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்கூடா பார்க்கலாம். சரி, 2ஆம் இடத்துல இருந்தா பாருங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அசுப கிரகம் வந்து என்ன சொல்லுவோம்? வாக்குவாதம் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வாக்குவாதம். அதனால சொன்னாங்க பெண்களுக்கு வந்து 2ல செவ்வாய் தோஷங்கள், ஆண்களுக்கு வந்து அவன் வந்து வாக்குவாதம் பண்ணினாதான் சம்பாதிச்சுட்டே வர முடியும். அதே பெண்கள் வீட்டுல பண்ண என்ன ஆகும்? அந்த காலத்துல பெண்கள் வீட்டுல தான் இருந்தாங்க. அதனாலதான் 2ல இருந்த தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு சில காரணங்கள் இருந்தாலும் 2ல செவ்வாய் இருந்தால் நிறைய சண்டை போடுவாங்க. செவ்வாய் எங்க இருக்கோ செவ்வாய் சண்டைக்கு காரகன், கலகத்துக்கு காரகன். அப்ப என்ன ஆகும்? சண்டை போடுவாங்க, வீட்டுல கலகம் உண்டாக்குவாங்க. அதனாலதான் பெண்களுக்கு செவ்வாய் 2ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்களுக்கு இருந்தா நல்லதானே? ஆண்கள் வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு அது வேணும், இருந்தா தானே சம்பாதிக்க முடியும். அதனால இந்த கலகம் அப்படிங்கிற விஷயமும் கோபக்காரங்கிற விஷயமும் ரொம்ப ஹெவியா பேசுறவங்க, அதாவது எப்படின்னா ரொம்ப ஹார்ஸா பேசுறவங்க எல்லாமே 2ல செவ்வாய் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த 2ல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்னா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும். தனம், குடும்பம், வாக்கு நம்ம சொன்னோம். அப்போ தனம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட செல்வம் மங்களகாரகன் 2ஆம் இடத்தில் கண்டிப்பாக சொத்துக்கள் சேர்ந்துரும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சொத்துக்கள் சேரும். சரி, சொத்துக்கள் மட்டும்தான் சேருமானா அதுக்கு ஈக்குவலா வாய் வார்த்தைகள் அதிகமாகும். இவர்கள் எப்போ தன்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்றாங்களோ அன்னைக்குதான் செல்வத்தை சேர்க்க முடியும். ஏன்னா வாக்குவாதம் என்பது உயிர்காரகம். நம்ம சொல்றது எப்பவுமே பேலன்ஸா இந்த உயிர்காரகம் பொருள்காரகம் பிரிப்போம். அப்ப செவ்வாயுடைய வாக்குவாதம் என்பது உயிர்காரகம், சொத்து என்பது பொருள்காரகம். என்னைக்கு உன் வாக்குவாதத்தை நீ குறைக்கிறியா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வாக்குவாதம் பண்ணுவாங்க. குடும்ப ரீதியான மன உளைச்சல்களை சந்திப்பார்கள். 2 பேரும் சண்டை போயிட்டே இருக்கும். சரி, இப்ப பாருங்க, அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயே பாத்தீங்கன்னா குடும்பத்துல செவ்வாய் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால குடும்ப உறுப்பினர்களில் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர், 2ங்கிறது வருமான ஸ்தானம் சொல்லிட்டோம் இல்லையா? யாரேனும் ஒருவர் அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்வார்கள், இல்லைன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் தொடர்புல இருப்பாங்க. 2, 6, 10 என்பது வருமான ஸ்தானங்கள் சொல்லுவாங்க. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த 2ங்கிறது வருமானத்தை சொல்லக்கூடிய இடமா இருக்கிறதுனால இது அரசாங்கம் சார்ந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே அமையும். சில பேர் வந்து பாருங்க 2ஆம் இடம் இல்லையா, அப்ப வந்து ஒரு மருத்துவரா இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா ஒரு என்ஜினியரா இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் கூட தொடர்புல இருந்து ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதுல 2ஆம் இடத்துல வந்துடும். 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தைரியம், முயற்சி, வீரியம், சகோதரம், அதுக்கப்புறம் மாமனார் ஸ்தானம் இங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து பாருங்க, முயற்சி அப்படிங்கிறது ஒரு முயற்சி பண்ணணும்னா என்னைக்குமே ஒரு தைரியம் வேணும். சார் எனக்கு எல்லாமே தெரியும், நான் பயந்து போய் எனக்கு அந்த பயம்தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த 3ஆம் இடத்துல இருந்து அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அந்த செவ்வாய் இருந்துட்டா அந்த தைரியம்னு ஒண்ணு வந்தாதான் முயற்சின்னு ஒரு விஷயமே வரும். முயற்சிக்கு காரகன் வந்து புதன். ஆனா அந்த புதனை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா செவ்வாய்ங்கிற தைரியம் இருக்கணும். தைரியமா போய் நிக்கணும். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு பயமாவே இருக்குன்னு சொல்றீங்களா, அந்த பயம் வராம இருக்கணும். 3ஆம் இடத்துல முயற்சி. அப்ப செவ்வாய் இருப்பது முயற்சியை உங்களுக்கு நல்ல விதத்துல கொடுக்கும். சரி, இது மட்டும்தானா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்துட்டாருன்னா என்ன ஆகும்னா ஒரு வீரம் இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முன்னாடி நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பு இயற்கையா லக்னத்துல இருந்தாலும் வரும், 3ஆம் இடத்துல இருந்தால் கன்ஃபார்மா வரும். 3ஆம் இடம் தான் சொல்லுவாங்க சிலம்பாட்டம், அதுக்கப்புறம் கரகாட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் எல்லாம் பாக்குறீங்க. இன்னைக்கெல்லாம் ரெஸ்லிங் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்லிங் பாக்குறது, வீர விளையாட்டுகளில் ஈடுபடுறது. அப்ப வீர விளையாட்டுன்னு வந்துட்டாலே நீங்க தைரியமான ஆளுங்கிறது வருமா? அப்ப உங்க முயற்சி நல்லா இருக்கும், தைரியம், வீரியம் இருக்கும். சகோதரத்துவம், கண்டிப்பா ஒரு சகோதரர் இருப்பாரு. சகோதரர் கூட மிகப்பெரிய நட்புறவுலையும் இருப்பார்.
மூன்றில் செவ்வாய் காரகோ பாவகநாசி எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்னா, காரகோ பாவகநாசினா தம்பி கூட ரொம்ப இணக்கமா போயிடுவார், அவர் சொல்றது இவர் கேட்டுட்டு இருப்பாரும்பாங்க, அவருக்காக என்ன வேணா பண்ணுவாரும்பாங்க. அந்த நட்புங்கிற உணர்வை நிறைய கொடுக்கும். யாரு? சகோதரருடனே கொடுக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு உபயோக பொருட்களில், அதாவது மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் எல்லாம் சொல்றீங்களா, அது எல்லாமே செவ்வாய் 3ல இருந்து இயற்கையாகவே அமைஞ்சிரும். நம்ம பாருங்க, சில பேருக்கு வந்து சார் எல்லாமே இருக்கு, வாஷிங் மிஷின் மட்டும் வீட்டுல இல்ல சார், நான் கையில துணி துவைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இது வரைக்குங்க இந்த அரைச்சுதான் நாங்க அம்மிகல்ல அரைச்சுதான் நாங்க வந்து குழம்பெல்லாம் வைப்போம், இது வரைக்கும் நாங்க வந்து மிக்சி யூஸ் பண்ணதே இல்லைம்பாங்க. இந்த செவ்வாய் மட்டும் இருக்கட்டுமே, கோச்சாரத்துல வரும்போதும் சரி, நார்மலா செவ்வாய் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே இது எல்லாமே அமையும், ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 3ஆம் இடம் தான் ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்பவுமே கஷ்டமான ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடியதா, நான் ஏற்கனவே சொன்னேன் சிலம்பாட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்லட்டிக்ல ஓடக்கூடிய ஓட்டத்துல புதன் சம்பந்தப்பட்டாலும் அந்த வேகம், மற்றபடி அந்த வீரியமா போறது, இதுக்கெல்லாமே செவ்வாய் வேணும். அதே போல இந்த போலீஸ் சார்ந்த துறைகளில் வேண்டிய விஷயங்களுக்கு சரிங்களா. இப்போ 3ஆம் இடங்கிறது வந்து பொதுவா மிதனத்துல சொல்லுவோம். மிதனம்னாலே நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க செட் ஆகணும்னா 100% செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல. அதுவும் வீர விளையாட்டுகளுக்கு நீங்க சொல்லுங்க, மாடு பிடிக்க போறோம் சார், இந்த மாடு பிடிக்க போறோம்லாம் பாருங்க, மிதனத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மாடு பிடிக்க போயிடுவான். அதே போல ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டானா சிலம்பாட்டம் அப்படின்னு தான் இருப்பான். டான்ஸ் ஆட போறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த கரகாட்டம் ஆட போவாங்க. எது கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டமான சூழ்நிலை எடுத்து பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. இதுக்கப்புறம் வந்து பாருங்க சிற்ப வேலை, அதாவது புதன்னாலே கிராஃப்ட் ஒர்க்கு, அந்த 3ஆம் பாவத்தில் செவ்வாய் போய் உட்கார்ந்தாருன்னா கைவினை பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம கையால ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப டெய்லரிங் எல்லாமே அதுல வரும். இருந்தாலுமே இந்த சிற்ப வேலை பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகம் இருக்கிறவங்க தான். இப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அதாவது மிதனத்துல செவ்வாய் இருக்குன்னா இந்த சிற்ப வேலை பண்றதுல ரொம்ப நுட்பமா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஓவியம் சொல்றாங்க இல்லையா, அதுவும் கஷ்டமான விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடியவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் தான் தற்கொலை ஸ்தானம் சொல்லுவாங்க. ரொம்ப விரக்தி அடைஞ்சனா தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. என்னடா ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டோம், ஆனா போய் தொங்கிருவோம் போ, என்னத்தை போய் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ட்ரெயின்ல போய் விழுந்துடலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில் அதை தவறு என உணர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையை அனுசரிச்சு அதை எதிர்த்து நிக்கிறவங்க இதே 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க தான். அப்போ இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும், ஒரு இடத்துல வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தையும் இது கொடுக்கும். இது திசாபுதிகளின் அடிப்படையில நல்லதா கெட்டதான்னு மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். சரி, அடுத்தது பாருங்க கடகத்துல செவ்வாய். கடகத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு இருக்கக்கூடிய கிரகம். நம்ம கடகத்துல செவ்வாய் இருந்தாலும் சொல்லுவோம், ஐயோ சொத்து போயிருமே, படிப்பு தடையாயிடுமே அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கடகத்துல செவ்வாய் இருந்துட்டாருன்னா படிப்பு தடையானாலும் சிறப்பா படிக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமானவங்க தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நிறைய பேர், நீச்சம் என்பது ஒரு மைனஸான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் தொடர்ந்துட்டாங்கன்னா சிறப்பான முறையில ஜெயிக்கக்கூடிய நல்ல படிப்பை கொடுக்கக்கூடிய இடம். சரிங்களா. உச்சம் பெற்ற கிரகத்தை விட நீச்சம் அடைந்த கிரகங்கள் தீவிரமா வேலை செய்யும் நம்ம சொல்லுவோம். தீவிரவாதி யாருன்னு பாருங்க, தீவிரவாதிகள்லாம் 3 கிரகம் வக்ரமா இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக ஜோசியர்கள் பேசுவோம். 3 கிரகம் 4 கிரகம் வக்ரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல நிலையில் செலுத்தப்படக்கூடிய தீவிரவாதங்கள் எப்படி இருக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார், நல்ல படிப்பை கொடுக்கும். நிறைய பேர் என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, நீங்க செக் பண்ணி பாருங்க, நிறைய படிச்சவங்க நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு பண்றவங்க எல்லாமே கடகத்துல செவ்வாய் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8 கூடையவர் இல்லையா, 8ஆம் இடம் தான் ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை, மறைந்த பொருட்களை தேடக்கூடிய நம்மள 8ஆம் இடம். அது வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய படிப்புல போய் உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடம்னா படிப்பா, காலபுருஷன் 4ஆம் இடம். அதே வந்து கடக வீடா வரதுனால அந்த கடகத்தில் செவ்வாய் இருந்தால் நம்ம பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா நீங்க R&D டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்படி இல்லைன்னா ஆய்வு மனப்பான்மையோட ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவங்க எல்லாமே இந்த செவ்வாய் நீச்சமானவங்க தான். சரி, இதுல வந்து பாருங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து செவ்வாய் திசை நடக்குது, கடகத்துல இருக்காரு, என்ன வேலை பார்க்கலாம்னு கேட்பாங்க. நல்லா பாருங்க, மேக்ஸிமம் ரியல் எஸ்டேட்டுக்குள்ள போவாங்க. 1 4ஆம் இடம் தான் நம்ம சொல்லுவோம், பொதுவாக சொல்லுவோம் வண்டி வாகனம், அதுக்கப்புறம் வந்து படிப்பு, தாய் ஸ்தானம் எல்லாமே சொல்லுவோம். தாய்க்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இல்லைன்னு சொல்ல, தாய்க்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும், தாய்க்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டுமுட்டு சாமான்கள் சொல்லுவாங்க அந்த காலத்துல, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ஸ்டால்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலை கண்டிப்பா உங்களை பார்க்க வச்சிரும், ரியல் எஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிரும். சரிங்களா. இல்ல சார் நான் வேலைக்கு தான் போறேன்னு சொன்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில உங்களுக்கு கொண்டு போய் நுழைச்சு விடும். சில பேர் பாருங்க இந்த ஓலா டிரைவரா போறவங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைடு அப்படிங்கிற இதுல போய் இணையறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 4 செவ்வாய் நீச்சமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. இது ஒரு இடத்துல மைனஸாக இருந்தாலும் பிற்பகுதியில் அதுவே மிகப்பெரிய சொத்துக்களாக கன்வெர்ட் ஆகும்.
4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைந்திருந்தாலும் சரி, உச்சம் அடைந்திருந்தாலும் சரி, அது கடகத்தில் இருந்தால் சொத்துக்களை ஒரு இடத்துல கட்டி, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல சார் ஒண்ணு கூட என்னால வாங்க முடியலன்னு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை உருவாக்கி தருவதும் அதே கடகம் தான். செவ்வாய் நீசம் அடைந்தால் கூட அந்த இடத்துல என்ன ஆகுனா ஆரம்பத்தில் கடினம், பிற்பகுதியில் நல்லது பண்ணக்கூடிய இடம் அது. அடுத்தது வந்து பாருங்க 5ஆம் பாவத்துல. 5ஆம் பாவம்னா நம்ம என்ன சொல்லுவோம், காலபுருஷனுக்கு 5ஆம் பாவம் சிம்ம வீடா வரும். சிம்மத்தில் செவ்வாய் இருக்காரு. சிம்மத்துல செவ்வாய் இருந்தாலும் பொதுவாகவே சிம்மம்னாலே வந்து ஒரு பயம், ஒரு ஒரு அரசனை போல வாழ்வான்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து அது ஆக்சுவலா பொதுவா நம்ம சொல்றது என்னன்னா குழந்தை பாவம், 2வது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ பாவம், 3வதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இல்ல 5ஆம் இடங்கிறது இந்த சூதாட்டங்கள் ஆகட்டும், என்ன வேணா வச்சுக்கோங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆகட்டும், செவ்வாய் அங்க இருந்தா லவ் அண்ட் அஃபெக்ஷன் கண்டிப்பா வரும். குழந்தை பாயம் கன்ஃபார்மா கிடைக்கும். மங்களகாரகன் 5ல் இருக்காரு இல்லையா, அதனால வந்து குழந்தை பாயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க கிடைச்சிடும். எதை பத்தி கவலையே படணும். செவ்வாய் 5ல் இருக்காரு, அசுபகிரகம் இருந்தா மைனஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன்ல குழந்தை பிறக்கலாம், அது வேற விஷயம். ஆனா குழந்தை பாயம் கண்டிப்பா உண்டு. குலதெய்வ வழிபாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் வைத்த தெய்வங்களை கும்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க, காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ஜாதகத்துல. இதே போல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அப்ப சூதாட்டம், இந்த ஸ்பெகுலேஷன் சார்ந்த துறைகள், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், லாட்டரி ஆகட்டும், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படும். சார் எப்படி சார் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, 5ல் செவ்வாய் இருந்தால் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியா வருவார். அது சிம்மத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், லாட்டரியால் கிடைக்கும். எப்ப கிடைக்குங்கிறது திசாபுத்தி அடிப்படை, ஆனா கண்டிப்பா கிடைக்கும். அவங்க அதை தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். 5ஆம் இடம் தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். செவ்வாய் திசையில கவனமா இருக்கணும். அதே போல 5ஆம் இடத்துல தான் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே மாரல் ஆங்கர், அதாவது நம்மளுடைய இந்த சமூகத்தை சார்ந்த கோபம் அங்கதான் அதிகமா இருக்கு. சமூகத்துல யாரும் தப்பு பண்ணிட்டாங்க நம்மளுக்கு கோபம் வந்துடும். என்னடா இப்படி பண்றான்னு டக்குன்னு கை நீட்டிடுவாங்க. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும், பொதுமக்களுக்கு, சாதாரண பொதுமக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய லக்னத்துக்கும் 8கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால், அதாவது சிம்மத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க காலபுருஷனுக்கு, அந்த சிம்மத்துல இருக்கும்போது எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். பொதுமக்கள் சார்பான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா போயிடும். நான் பல பேரை நான் பார்த்திருக்கேன், உதவிகள் செய்யும் பொழுது சிக்கிட்டு பிரச்சனைக்குள்ள லாக் ஆறவங்களும் இவங்க தான். சொல்றாங்கல்ல சமூகத்தை திருத்த போறேன்னு கிளம்புவாங்க, கடைசியா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருப்பான். இது எல்லாமே சிம்மத்துல செவ்வாய் இருக்கும். ஏன்னா அந்த மாரல் ஆங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இது நெகட்டிவ், ஆரம்பத்தில் நெகட்டிவ் தரும். ஒரு கட்டத்திற்கு பிறகு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உயர்வை தரக்கூடிய பாவமாகவும் அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பாக செயல்படும். அப்புறம் வந்து பாருங்க 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் பொதுவா நம்ம சொல்லுவோம் ருண ரோக சத்ரு. 6ஆம் இடத்துல வந்து ருண ரோக சத்ரு. ருணம்னா என்ன உங்களுக்கே தெரியும், ரோகம்னா நோய், ருணம்னா கடன், சத்ருன எதிரிகள். எதிரிக்கு காரகனே செவ்வாய் தான். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கு, அதாவது கன்னியில செவ்வாய் இருக்குன்னா கன்னி செவ்வாய் கடலும் மற்றும்பாங்க. 2 விஷயம், எதிரிகள் இருந்தால் ஒரு இடத்துல வளருவாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் திசை வந்து 6ஆம் இடத்துல, அதாவது கன்னி வீட்டுல செவ்வாய் இருக்காருன்னா எதிரிகள் அழிந்து போவார்கள். எதிரிகள் உங்ககிட்ட நிக்கவே முடியாது. எதிரிகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. 6ல செவ்வாய் இருந்தால் எதிரிகள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. நோய் வளர்ந்துகிட்டே இருக்கும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். உணவு சார்ந்த பிரச்சனை வரும். உணவுல வந்து இந்த காரமான உணவுகள் சாப்பிட்றவங்க வந்து 6ஆம் இடம் தான் உணவு ஸ்தானம். 2-6-10 உணவு ஸ்தானம். அதுல 6ஆம் இடம் தான் ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லுவோம். மளிகை கடை, அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்க மால் எல்லாம் சொல்றீங்க, மால் எல்லாம் 7ஆம் இடம். 6ஆம் இடம் வந்து மளிகை கடை சொல்லுவாங்க. சாப்பாட்டுல வந்து காரமான உணவுகள் அதிகமா சாப்பிடுவாங்க. அல்சர் ப்ராப்ளத்துல லாக் ஆறவங்களை இவங்க 6ல செவ்வாய் இருக்கிறவங்க தான். ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகளால் தொந்தரவு உண்டு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 6ல அதுவும் கண்ணியில வந்து செவ்வாய் இருந்துட்டாரு அப்படின்னாலே எதிரிகளால் தொந்தரவு, கடன் சார்ந்த பிரச்சனைகளால் அதனால் வரக்கூடிய எதிரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் தான் ஆயுதங்கள் பேரு. சின்ன ஆயுதங்கள், சின்னதா ஒரு கத்தி, சின்னதா வந்து ஒரு கத்திரிக்கோள், இந்த மாதிரி சின்ன ஆயுதங்களை உபயோகப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. இதே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக போற 6ஆம் இடம் தான் நம்ம சொல்றோம் உத்தியோகஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம். உத்தியோகம்னா என்ன, நம்ம செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய வேலை. ஒரு படிக்காதவன் செக்யூரிட்டியா போறது இங்கதான். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் செவ்வாய் இருந்துட்டாரு, அது குறிப்பா கண்ணியில இருந்துட்டாலும் செக்யூரிட்டியா போயிடுவான். படிச்சவன் என்ன பண்ணுவான், டிராபிக் போலீஸா போவான். சில பேர் என்ன பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியா உட்காந்துருப்பான். உங்க செவ்வாய் எந்த நிலையில் இருக்கு, திசாபுதிகளுக்கு அதை விட இது மாறிக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடம் தான் திருட்டுத்தனம், அதே 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். அப்போ நீங்க திருடனா இருக்கிறீங்களா
அல்லது உத்தியோகஸ்தரா போறீங்களாங்கிறது உங்க லக்னம் முடிவு பண்ணும். ஆனால் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை கண்டிப்பாக ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிக்க வைக்கும். அப்போ எதுக்காக போறீங்கிறதா மேட்டர். சில பேர் போலீஸ்காரங்களாவே இருப்பாங்க, செக்யூரிட்டியா இருப்பாங்க. இதெல்லாம் அதுதான் சீருடை பணின்னு சொல்லக்கூடிய இடமே அந்த செவ்வாய்க்கு வழங்கப்பட்டதுதான். அது புதன் வீடான கன்னி வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக சீருடை சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்க இருப்பீங்க. சில பேர் பாருங்க, குழந்தைகளுக்கு இப்போ செவ்வாய் திசை போயிட்டு இருக்கும், அது கன்னி செவ்வாயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்னியில செவ்வாய் இருக்கும்போது நம்ம என்சிசி கேம்ப் இதுல எல்லாம் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல போறான், அது போக என்சிசிக்கு எல்லாம் போறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தை மட்டும் பர்டிகுலரா போய் உட்காரும், செக் பண்ணி பாருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது சொல்லுவேன், காரமான உணவுகள் அதிகமாக சாப்பிடும் பொழுது இவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். வயிறு சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வரும், கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டங்களை அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க. என்னடா 6ஆம் இடத்துக்கு ருணரோக சத்துருவா நிறுத்துறீங்க நீங்க எல்லாம் கேட்கறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்ற இடமே 6ஆம் இடம் தான். மளிகை கடன் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வீட்டு ஸ்டோரேஜ் எல்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ஐட்டத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. செவ்வாய் வந்து 6ல் 2ல் 10ல் யாருக்கெல்லாம் இருக்கோ, அதாவது நான் சொல்றேன் இந்த கன்னியில ரிஷபத்துல அல்லது மகரத்துல, இவங்களுக்கு வந்து பருப்பு சாதத்தை விட மசாலா சாதம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே இவங்க மசாலா பிரியர்கள், அதிகமான உணவுகளை எடுத்துக்குவாங்க, சீக்கிரமா ஜீரணமும் ஆயிடும். இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. அடிக்கடி சாப்பிட்றவங்களும் இந்த செவ்வாய் 6ல் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மருத்துவத்துறை 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லலாம். மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களுக்கும் இது உதவி செய்யும். சார் நான் மருத்துவம் படிக்கலாமானா நீங்க படிக்கலாம். கன்னியில் செவ்வாய் இருந்தால் மருத்துவம் படிக்க வைக்கும், மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்குள்ள உங்களுக்கு ஈர்க்க வைக்கும். மருத்துவத்தை பத்தின ஒரு கட்டுரையாவது படிச்சுட்டு இருப்பீங்க. நான் படிக்கல சார், நான் மருத்துவத்தில் எனக்கு பயங்கர ஈடுபாடு, நான் கை வைத்தியம் பண்ணுவேன், எங்க அப்பாவும் தாத்தாவும் கை வைத்தியம் பண்ணவங்க, நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இவங்க தான். அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செட் ஆகும். அதே போல பாருங்க, பல் சார்ந்த பிரச்சனை வரும். செவ்வாய்க்கான காரகம் வந்து பல். இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா 6ல், அதாவது புதன் வீட்டுல கன்னி வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது பல் சார்ந்த பிரச்சனை. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்துருவை சொல்லக்கூடிய இடம். அப்ப கண்ணியில செவ்வாய் இருக்கும்போது பல் சார்ந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லையான இருக்கும், அது புதன் சம்பந்தப்படும் போது வரும், மற்ற டயத்துல வராது. அப்ப இந்த பல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கறது இவங்களுக்கு தான். இவங்க கூட இதுல பாருங்க, சனியெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ள சொத்தப்பல் விழுந்துடும். கண்ணியில செவ்வாய் சனி பார்த்தால் சொத்தப்பல்லு, ராகு பார்த்தால் பல்லு உடையும், கேது பார்த்தா நொறுங்கிடும். சார் கால்சியம் குறைபாடு பல்லெல்லாம் நொறுங்குது சார் அப்படிம்பாங்க, தானா உடஞ்சு விழுகுதும்பாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு இது நடக்கும், செக் பண்ணி பாருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாய் அப்படிங்கிற ஒரு காரகமும் இருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல கன்னி வீட்டுல செவ்வாய் இருக்கு, அது 4ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளுது, அதாவது சந்திரன் தொடர்பு கொள்றாரு. அப்படி இல்ல 12ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளுதுன்னா நாய்க்கடி உண்டு. நாய்க்கடி வாங்கினவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கண்ணியில செவ்வாய் இருக்கும். ஏன்னா நாய்க்கடி விஷக்கடி அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் ராகு சேர்ந்தால் விஷக்கடி உண்டு. அதுல நாய் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணீங்கன்னா அது இந்த செவ்வாய் தான். அப்ப இந்த செவ்வாய்க்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கனால இது வளர்ப்பு பிராணியாகவும் செயல்படும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் தொழிலா பண்ணலாமா, 6ஆம் இடத்துல தொழில் சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் கூட இந்த செவ்வாய் தொடர்பாகி கன்னி வீட்டுல இருக்கும் பொழுது வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பாங்க. இது வந்து ஒரு தொழிலா பண்ணுவாங்க. சில பேர் பாருங்க, இந்த மீன் அக்வாரியம் எல்லாம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு, அதே போல இந்த பண்ணைகள் வச்சிருப்பாங்க, நாய் பண்ணை, குதிரை பண்ணை, அப்புறம் முயல் பண்ணை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் எங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல, அதாவது மிதுன வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாயுடன் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு பண்ணைகள் மீது ஈடுபாடு வந்துடும். கோழி வளர்ப்பு இதெல்லாம் பாக்குறீங்களா. சில பேர் 6ஆம் இடம் உணவு ஸ்தானம் சொன்னோம் இல்லையா, இதுக்கு வேண்டிய உணவுகளை தன்னுடைய தொழிலாக கொள்வார்கள். அதாவது எப்படின்னா நம்ம அந்த ஃபீடிங் சொல்றீங்க இல்லையா, அனிமல்ஸ் ஃபீடிங் சொல்றீங்க இல்லையா, அதை வந்து உணவு தொழிலா எடுத்துக்குவாங்க. நீங்க கொடுக்கறது அது அனிமலுக்கு தான், ஆனா என்னவா இருக்குன்னா உணவாக இருக்கும். சில பேர் அந்த உணவுக்காக அனிமலியா வளர்ப்பாங்க. இது எல்லாமே சிறப்பான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும். இதெல்லாம் பண்ணலாமா சார், நீங்க தான் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் என்பது உணவு மட்டும் கிடையாது, தொழிலாவும் எடுக்கலாம். புதன் தான், அதாவது செவ்வாய் வந்து பிராணிகள், புதன் வந்து வளர்ப்பு பிராணி. அப்போ வீட்டுல வளர்க்கக்கூடிய தெய்வங்கள், டொமஸ்டிக் அனிமல் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். அப்ப இதை தொழிலாக கூட நீங்க பண்ணலாம். சில பேர் 6ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆயுதம் சொல்லுவோம். 6ஆம் இடத்தை வந்து ஆயுதம் சொல்லுவோம், அதுக்கு செவ்வாய் தான் காரகன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செவ்வாய் இருக்கிறதுனால அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த சுத்தியல் பண்றது, வெட்டிரும்பு பண்றது, கத்திகள் பண்றது எல்லாம் ஒரு பற்ற வச்சு பண்ணுவாங்க. பற்ற வச்சு நான் ஒர்க் பண்ணலாம்னா பண்ணலாம். இந்த காலத்துல என்ன ஆகும், ராணுவ தளவாடங்கள், சின்ன சின்ன தளவாடங்கள் அங்கங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களை வாங்கி விற்பாங்க. செவ்வாய் தான் துப்பாக்கி.
இந்த துப்பாக்கி தொழிற்சாலை வேலை பார்க்குறேன், நான் இந்த புல்லட்டை மட்டும் பண்ற இடத்துல வேலை பார்க்குறேன், அதுக்கு நான் வந்து ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க எல்லாம் இந்த செவ்வாய் கன்னி வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா சொல்லுவோம், எதிரி ஸ்தானம் நம்ம சொன்னால் கூட 6ஆம் இடம் உத்தியோகம்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை குருவோ சூரியனோ பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அரசாங்க வேலை அல்லது மருத்துவத்துறைக்குள்ள போறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா நம்ம சொல்லுவோம் கூட்டு தொழில். அதாவது துலா வீட்டை பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா பஜார்னு. அந்த பஜார் இடத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் போய் உட்கார்ந்துருச்சு. எப்படி துலாத்துல செவ்வாய் உட்கார்ந்தா அது பஜாரான ஏரியா. உங்களுடைய தொழில் அமையக்கூடிய இடம் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது நீங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய இடம் எல்லாமே பஜாரா தான் இருக்கும். நீங்க லவ் பண்றீங்கன்னா பஜார்ல பார்த்தேன் சார், என் ஒய்ஃபோட வீடு பஜார் பக்கத்துல சார், இது எல்லாமே நீங்க சொல்லுவீங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறத மொய். இந்த செவ்வாய் வந்து பொதுவாகவே துலாத்துல இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொய் நிறைய வரும். கல்யாணத்துக்கு மொய் நிறைய வந்ததும்பாங்க. சில பேர் வந்து நம்ம சொல்லுவோம் செவ்வாய் வந்து நம்ம வண்டிக்கு காரகன்னு நம்ம சொல்லுவோம். சார் நான் மொய்யா வந்து எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இந்த 7ஆம் இடம் தான். இதுல பர்டிகுலரா பாருங்க 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது கடக சந்திரன் அதை பார்த்துட்டோம்னா கண்டிப்பா வண்டி வாகனங்கள் உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. செவ்வாய் வந்து துலாத்துல உட்கார்ந்து அதை சந்திரன் பார்த்துட்டாருன்னா, சார் எனக்கு வண்டி வந்து எழுதி கொடுத்தாங்க, ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க, நான் வண்டி வாங்குறதுக்கு மாமனார் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, மொய்யா வரும் இதெல்லாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இவங்க தான். ஏன்னா செவ்வாய் வந்து வண்டி வாகனம் குறிக்கக்கூடியது. இந்த செவ்வாய் கூட ராகு சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கனரக வாகனங்கள். எப்படி நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்ப அந்த கூட்டு தொழில கனரக வாகனங்களை வச்சு இந்த ஜேசிபி மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வண்டி எல்லாம் வச்சு நம்ம வேலை பார்க்கறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது துலாத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு அந்த வேலையை செய்ய வைப்பார். கூட்டு தொழில் பண்ணலாமா, நமக்கு எனக்கு வரும் கேள்விகள் வரும், சார் இது மாதிரி பண்ணலாம்னு கேட்கறாங்க, பண்ணலாமா, பண்ணலாம், சிறப்பா இருக்கும். இதே 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலை. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தா லவ் அண்ட் அஃபெக்ஷன், 2 பேர் ஒன்னா இருப்பாங்க சொல்லுவோம். அப்பேற்பட்ட சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய துலா வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது மிகப்பெரிய இணக்கம் இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஹெவியா இருக்கும். இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணக்கூடிய காலகட்டங்களாகவும் இது மாறும். ஸோ இப்படி நம்ம 7ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய், அதாவது விருச்சக ராசி, விருச்சகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சகம்னால ஒரு பயம் இருக்கும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அந்த இடம் என்னன்னா பாத்தீங்கன்னா இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே போல உங்களுடைய மொத்த இதுவும் குடோன், மொத்த குடோன். நான் வந்து ஒரு மோனோபுலி சார், என்னுடைய மொத்த திங்ஸ் அங்கதான் வச்சிருக்கேன்னா மறைக்கப்பட்ட இடங்கள், அதை மறைக்கப்பட்டது சொல்ற பினாமி சொத்து, மறைக்கப்பட்ட இடங்கள், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வண்டி, இது எல்லாமே அங்க இருக்கும். கனரக வாகனங்கள்ல 4ஆம் இடம் வண்டினா 8ஆம் இடம் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கு, விருச்சகத்துல இருக்கு அப்படின்னா வம்பு வழக்கு கோர்ட்டு பினான்சியல் வழக்குகள் கண்டிப்பாக வரும். எதிரிகள் பெரிய ஆளாக இருப்பாங்க. எதிரிகள் பெரிய ஆளுன்னா எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, சண்டை போடுறதுல சாதாரணமா இருக்காது, வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாகிறாங்களே அந்த அளவுக்கு இருக்கும். செவ்வாய் 8ல இருக்கும்போது சண்டைக்கே போகக்கூடாது, போலீஸ்காரங்களை பகச்சுக்க கூடாது, எதிரிகளை வளர்த்துக்க கூடாது, ரவுடிகள் கிட்ட வச்சுக்கவே கூடாது. இது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். தொழிலாக கன்வெர்ட் ஆகும் போது நீங்க இருக்கக்கூடிய துறை வந்து இராணுவத்துறையாக இருக்கும். 6ஆம் இடம் போலீஸ் துறை, 8ஆம் இடம் இராணுவத்துறைன்னு சொல்லுவோம். அதுல வந்து புதனும் சம்பந்தப்பட்டாலும் அல்லது குரு சம்பந்தப்பட்டாலும் நீங்க ரா ஏஜென்டா கூட போயிடலாம். அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு இடம் அந்த 8ஆம் இடம் விருச்சிக ராசி. அதே 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாய் வேற உட்கார்ந்து இருக்காரு. இவருடைய கை ஓங்கிடும். ஆயுதங்கள் வச்சுதான், சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் இருக்காது, படத்துல காட்டுற மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்களா வச்சுட்டு வருவாங்க. அதனால வந்து இதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ல் செவ்வாய் இருந்து நம்மளுக்கு நன்மை செய்தால் நம்ம அவனை ஜெயிச்சிருவோம், இல்லைன்னா நம்மளுக்கு அது நெகட்டிவா போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 8ஆம் இடம் தான் இன்சூரன்ஸ் துறை. 8ஆம் இடத்தில், அதாவது விருச்சகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. வண்டி வாகனங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும். கண்டிப்பா வண்டி விபத்து ஏற்படும். 8ஆம் இடம் என்பது விபத்தை சொல்லக்கூடிய இடம், ஒரு கண்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அதை சந்திரன் பார்வை செய்து விட்டால் கண்டிப்பாக வண்டி விபத்துக்குள்ளாகும். கவனமாக இருக்கணும். அங்க இன்சூரன்ஸ் கண்டிப்பா வேணும். சரி, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார், அதாவது விருச்சகத்துல செவ்வாய் இருக்கு சார், அது குரு பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக வண்டி தொலை. குரு பார்த்தா வண்டி தொலையுமான தொலையும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் இடம் என்பது வலுத்துருச்சுன்னு அர்த்தம். குரு பார்க்க கோடி நன்மை.
வலுத்துருச்சு, தொலைஞ்சிடும், கிடைக்கும், அவ்வளவுதான். குரு பார்க்கறனால அது கிடைக்கும், ஆனா கண்டிப்பா தொலையும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியை காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதி குரு பார்த்தால் வண்டி தொலையும். அதன் பிறகு கிடைக்கிறது தான் அந்த குரு நல்லவருங்கனால உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது கவனமா இருக்கணும். சரி, ஜாதகர் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஒளிந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க ட்ரை பண்ணணும். முடிந்த வரைக்கும் பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போகக்கூடாது. 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வெளி உலகத்துல நீங்க பழகக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். உங்கள் செவ்வாய் போய் 8ல போய் உட்கார்ந்துட்டாலே நல்லா பாத்துங்க, உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பா பிரச்சனையாகும். கொடுக்கப்பட்ட பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா பினான்சியல் கேஸ் கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் அங்க இருந்துட்டாலே சார், செவ்வாய் ஆட்சி வீடுனா ஆட்சி வீடுதான், எட்டுக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்வார். அப்ப என்ன சார் அதுல இருந்து கிடைக்கும்னா, உங்களுடைய உயில் சொத்து அப்படிங்கிற இடம் 8ஆம் இடம். அதுல செவ்வாய் இருந்துட்டாருன்னா உங்க உயில் சொத்து உங்களுக்கு சேரும். உங்களுக்கு வர வேண்டிய பாகத்தை சரியான முறையில பிரிச்சு கொடுக்கும். 8ஆம் இடம் தான் பங்கு பிரிக்கிறது. 3, 8, 12 பங்கு பிரிக்கிறது சொல்லுவோம். 8ஆம் இடம் பிரச்சனையாய் பங்கு பிரிக்கிறது. உங்களுடைய சொத்துக்களை கண்டிப்பா வாங்கி கொடுத்துரும். இதே போல 8ஆம் இடத்தை தான் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம், மறைக்கப்பட்ட உண்மைகள்னு சொல்லுவோம். நீங்க செவ்வாய் விருச்சகத்துல இருந்து ஒரு திசை நடத்தும் பொழுது நீங்க அப்ப எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் உங்க மேல ஒரு பழி சுமத்துவாங்க. திசை முடியக்கூடிய டயத்துல அந்த இடத்துல இருந்து ரிலீவ் பண்ண விட்டுரும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது புதைப்பொருள், உண்மைகள் மறைக்கக்கூடிய இடம். அப்ப அது எப்ப ரிலீஃப் ஆகும்? திசை முடிகிற டயத்துல தான் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அதை குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க நல்லவன் நிரூபிப்பீங்க. இதனால சில பேர் சொல்லுவாங்க, நான் சம்பந்தமே இல்லாம 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், சம்பந்தமே இல்லாம வீட்டுல எல்லாரும் மேல பழி போட்டாங்க. இதெல்லாம் 8ல செவ்வாய், குறிப்பா விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கவனமா இருக்கணும். 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல செவ்வாய். 9ஆம் இடம்ங்கிறது குரு வீடு. அது துலா தனுசு வீடாக இருக்கும். செவ்வாய் குரு பொதுவாக சொல்ற வாழ்க்கையில சுபத்துவம், அதாவது எப்படின்னா பேர் புகழ் காசு பணம் கீர்த்தி எல்லாம் கொடுக்கறது 9ஆம் இடம். 5ஆம் இடம் ஒரு வேலையை செய்யும், 9ஆம் இடம் ஒரு வேலையை செய்யும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் நம்ம சொல்றோம். உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியம்னு என்ன, நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் கூடிய அத்தனை விஷயங்களும் உங்க லைஃப்ல வரும். நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வரும். இது வரைக்கும் சொன்ன சொத்துக்கள் ஆகட்டும், வளர்ப்பு பிராணிகள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற இடம் 9ஆம் இடம். ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா, வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிடும். வெளியூருக்கு போனா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய பழக்க வழக்கங்கள், அரசியல்வாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் 9ஆம் இடத்துல உங்களுக்கு கொடுத்துரும். 10ஆம் இடத்துல செவ்வாய். 10னா மகர வீடு. மகரத்துல செவ்வாய் பாருங்க, உச்சமான ஒரு வீடு. தொழில்ல உச்ச செவ்வாய் என்ன பண்ணும்னா, லேசியா இருக்கும், ஆனால் ஒரு பிராண்டடா இருக்கும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகள். செவ்வாயினால ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? தொழில் ரீதியான ஒரு வேகத்தை உங்களுக்குள்ள கொடுக்கும், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண வைக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் பகை வீடு எல்லாமே சொல்லுவாங்க, ஆனா அங்க உச்சமாகக்கூடிய வீடு. செவ்வாய் சனி பகை தானா, அது உச்சத்தை கொடுக்குது. சனி என்கின்ற தொழில்காரகனும் வேகம் என்கின்ற செவ்வாயும் இணையும் பொழுது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கும். தொழில்ல ஒரு பிராண்டை கொடுக்கும். சூரியன் பிராண்டு, குரு ஒரு பிராண்டு, செவ்வாய் ஒரு பிராண்டு. இந்த 3மே பிராண்டட் சொல்லக்கூடிய இடம். உங்களுக்குன்னு ஒரு முறையை உருவாக்குறீங்க, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் உச்சமாகக்கூடிய மகரத்தில் இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு. சரிங்களா? தொழில் மட்டும் கிடையாது, உங்களை அனைத்து விதமான 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாங்கன்னா, மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க கடக வீட்டை பார்த்துருவாரு. கடக வீடு தான் சொத்துக்கள் இருக்கக்கூடிய வீடு. சொத்துக்களை நீங்க அங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது எல்லாமே அருமையா இருக்கும். சரிங்களா? 11ஆம் இடம் அனைத்து விதமான லாபங்கள், வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான லாபங்கள், அதாவது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே எக்ஸ்ட்ரா. சொத்து எக்ஸ்ட்ரா. செவ்வாய் 11ல் இருக்காரு, அதாவது கும்பத்துல இருக்காருன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புகள். கவனமா இருக்கணும். லவ் அண்ட் அஃபெக்ஷனும் அதிகமாகும், குடும்பத்துல பிரச்சனைகளும் கொடுக்கும். அதே நேரத்துல சொத்துக்கள் அதிகப்படுத்திடும். குழந்தைகள் நிச்சயம் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சூரிய வீட்டை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அதே போல அந்த 3, 7, 11ங்கிற பாவத்தையும் அதை ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ காலபுருஷனுடைய 3, 7, 11 ஆக்டிவேட் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், திருமணமாகாத திருமணங்களை கொடுக்கும். ஏற்கனவே திருமணத்தில் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். அனைத்து விதமான லாபங்களை கொடுக்கும். அனைத்து விதமான லாபங்களை கொடுக்கும் போதே கவனமா இருக்கணும். எதிரிகளும் பலமாயிடுவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அது 6ஆம் இடம், அதாவது கன்னி வீட்டுக்கு அது 6ஆம் இடமா வரணும்னா எதிரிகளும் அந்த இடத்துல வளர்ந்துருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 12ல செவ்வாய், அதாவது மீன வீட்டுல செவ்வாய். மீன வீட்டுல செவ்வாய் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்ன இடத்துல இதுல அயன சயன போகம், தூக்கம், ரொம்ப சீக்கிரம் தூங்கி எந்திரிக்கிறது, சயனம் போகம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும்.
அதனால சொன்னாங்க 12ல செவ்வாய் வந்துங்க தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். அந்த இடத்துல 12ஆம் இடம் என்பது அயனசயன போகம் மட்டும் கிடையாது, நீங்க சிறைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும். அந்த செவ்வாயுடன் ராகு சேரும் பொழுது, மீனத்துல செவ்வாய் இருந்து அது ராகு இருக்கக்கூடிய காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிக்கிறது, சில பேருக்கு வந்து திசாபுத்தி நல்லா இருந்தா அப்ராடு போறது, ரெண்டையுமே சொல்லும். சில பேர் தலைமறைவு வாழ்க்கை. கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயும் ராகும் சேரும் பொழுது எதிரிகளால் தொந்தரவு, எதிரிகளால் பிரச்சனை பண்றது. அதாவது ஒரு நெகட்டிவான திசாபுத்தி நடக்குது, செவ்வாய் கூட அங்க ராகு இணையறாருன்னா கவனமா இருக்கணும். இல்ல செவ்வாய் கூட ராகு இணைஞ்சிட்டாரு சார் 12ஆம் இடத்துல இருக்காருன்னா ஒரு நாள் ஸ்டேஷனாவது கூட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற இடமும் அதே 12ஆம் இடம் தான். அயன சயன போகத்துல ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும், எல்லா விதத்திலும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு செவ்வாய் வந்து இந்த 12 இடங்கள்ல, அதாவது நம்ம சொல்ல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த மாதிரி செயல்படுது. இந்த செவ்வாய்க்கு வந்து நிறைய காரகங்கள் இருக்கு. நம்ம இதை பத்தி பேசணும்னா ஒவ்வொரு பாவத்துக்குமே 1 மணி நேரம் பேசலாம். பட் கொடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம என்ன பேசணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதே போல செவ்வாய் தான் வந்து உடற்பயிற்சி, செவ்வாய் தான் ஜிம்மு, செவ்வாய் தான் வந்து உங்க உடம்ப வந்து நீங்க வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறது, எல்லாமே செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஜிம்முக்கு போவாங்க நிறைய பேர், பாத்துக்குங்க. ஜிம்முக்கு போறது, உடம்ப சரி பண்றேன்னு சொல்றது எல்லாமே. ஏன் சொல்றேன்னா 12ஆம் இடம் தான் ஹாஸ்பிட்டல் ஆகுறதுன்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. 12ஆம் இடம், அதாவது மீன வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகும். அதுக்கு பதில் ஜிம்முக்கு போடான்னு இருக்கும். சரி, ஜிம்முக்கு போறது இது எல்லாமே நல்லது. மெடிசன்ல வந்து சர்ஜிக்கல் மெடிசன் அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க படிக்கலாம். செவ்வாய் வந்து மருத்துவர் ஆகும்போது 12ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் சர்ஜிக்கல் மெடிசனை படிக்க வைக்கும். தாராளமா படிக்கலாம். அதே போல நிலம் சார்ந்த படிப்புகளை படிக்கலாம். இந்த குருவும் செவ்வாய் சேர்ந்தா நம்ம சொல்லுவோம், இந்த செவ்வாய் மிதுன வீட்டுல புதன் இருப்பது போல மிதுன வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கிற மாதிரி மீன வீட்டுல வந்து செவ்வாய் இருந்தாலும் இந்த புவியியல் சார்ந்த துறைகளை எடுத்து படிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க பாருங்க, குறைஞ்சபட்சம் கடல் கடந்து போயிடுவாங்க. ஒரு 2-3 கண்ட்ரியாவது செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காங்க, அதாவது மீன வீட்டுல இருக்கவங்க பாத்துருவாங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உங்க லைஃப்ல. அதே போல செவ்வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். எலக்ட்ரிக்கல்னாலே அது செவ்வாய் தான். 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனமாக இருக்கணும். நீங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க, கவனமா பார்த்துக்கணும். அதே நேரத்துல நீங்க ஒரு தொழிலா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்களை எல்லாமே இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றதுல உங்களுக்கு சிறப்பாக அது வேலை செய்யும். ஸோ ஆக வந்து இந்த 12 பாவத்திலையும் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுங்கிறத ஒரு சின்னதா சொல்லியிருக்கேன், எடுத்துக்கங்க. இன்னொரு அற்புதமான டைம் கிடைக்கும் போது நல்ல வேறு சில விஷயங்களை உங்களுக்கு நான் தரேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லவனுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். செவ்வாய் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், செவ்வாய் என்பது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து 12 ராசிகளிலுமே வந்து ஆட்சி, உச்சம், நீசம், பகை, இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடியது. ஒரு வீட்டில் வந்து 45 நாள் இருக்கக்கூடியது. ஒரு வீட்டுல வந்து 45 நாள் இருக்கக்கூடியது. பொதுவாக வந்து கன்னி ராசியில தான் வந்து பொதுவாக வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது. கன்னியில செவ்வாய் இருந்தால் கடலும் பத்துங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஸோ வந்து செவ்வாய் வந்து யாரோட அமைப்புல செயல்பட்டாலும் கூட பொதுவாக வந்து பூமிகாரகன் அப்படிங்கிற விஷயம், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், பூமி நல்லா இருக்கணும். பூமிகாரகன் செவ்வாய் வந்து யாருடைய ஜாதகத்துல வந்து வலுவா இருக்குதோ அந்த நல்ல பலனை தரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த பேலன்ஸ் தியரி ஆசிரியர், மதிப்புக்கு மரியாதைக்குமேங்க திரு சரவணன் சோமசுந்தர ஐயா அவர்களை வந்து தெளிவா வந்து புள்ளிவிவரம் பண்ணி சொன்னாரு. அதாவது ஒரு விஷயம் வந்து இது வந்து ஜோதிடம் படிக்கிறவங்களாகட்டும், ஜோதிடம் கேட்கறவங்களாகட்டும், ஜோதிடத்தின் மேல ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் வந்து இந்த ஒரு கருத்து நல்ல பயனுள்ளதா இருக்கும். இதை வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பதிவை தந்த அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறுகிறேன்.